Hello, my dear friends. This is Dr. Panir Selvam on behalf of Groovy Consultancy. Now, this video shares with you regarding high mark. That is one of the scoring, like a civil scoring. எதற்காக இந்த ஹை மார்க் வந்து பண்ணாங்க? ஹை மார்க் வந்து அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் சிவில் ஸ்கோரிங். அது யாருக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா கொலாட்ரல் இல்லாமல் ஏறக்குறைய வந்து வெரி ஸ்மால் அண்ட் மைக்ரோ என்டர்பிரனர்ஸ் அவங்க வந்து ஹைபாத்திகேட் பண்ணி அடமானம் வச்சு எந்த விதமான கடனை வாங்க முடியாத கிளையண்ட் தான் அவங்களுக்காக மைக்ரோ ஃபைனான்ஸ் கிளையண்ட்ஸ் அப்படின்னு வச்சுருந்தாங்க. இன்றைக்கு வந்து ஒரு 10 crore பீப்புள் இருக்காங்க. முன்னாடி வந்து ஒரு 3 crore 4 crore இருக்கையில் நீங்கள் எல்லாம் நிறைய நியூஸ் பேப்பர் பார்த்துருப்பீங்க. ஆந்திராவில், தமிழ்நாட்டில், அரக்கோணம், செங்கல்பட்டு இந்த பேர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சூசைட், ஹராஸ்மெண்ட்ஸு இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இந்த 10 yearsல வந்து அது எப்படி வந்து மாறுதல் ஆகிருக்கு. ஒரு 10 yearsக்கு முன்னாடி ஒரு சிவில் இது போல் ஹை மார்க்னு ஆரம்பித்தாங்க. பட் ஹை மார்க்கு ஈக்குவலாக சிவில் இருந்தாலும் சிவிலில் வந்துட்டு இப்போ நம்ம இருக்கக்கூடிய எத்தனையோ கொலாட்ரல் லோன்ஸ் வாங்கியிருக்கிறோம். அந்த சிவில் ஸ்கோரிங் இல்லாமல் வந்து எத்தனையோ அர்பன் என்டர்பிரனர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க. பட்டு இந்த ஹை மார்க் இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒரு பெரிய ரெவல்யூஷன் ஏற்படுத்துறது வந்து இந்த ரூரல் கிரெடிட்டில். ரூரல் கிரெடிட் அண்ட் எஸ்பெஷலி செமி அர்பன் அஸ் வெல் அஸ் அர்பன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு போர் பீப்புளுக்கு வந்து அவங்களுடைய ஒரு லைவ்லிஹுட்டுக்காக ஒரு ஆண்டர்பிரனல் ஆக்டிவிட்டிக்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த வந்து லோனே பேர் மைக்ரோ லோன்னு சொல்லிட்டு. இட் வாஸ் ப்ராக்டிஸ்டு பை ட்ரஸ்ட் சொசைட்டி அஸ் வெல் அஸ் லேட்டர் ஸ்டேஜ் பை என்பிஎஃப்சி கவர்ன்ட் பை ஆர்பிஐ. அந்த மாதிரி போயிருக்க டயத்தில் தான் வந்து ஒரு 2008-09 ப்ராக்டிஸ் பண்ணி 2010 வந்து நல்ல முழுக்க வந்து அந்த இதை ஸ்கோரிங்கை கொடுத்தாங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு உமன் ஆண்டர்பிரனர் ரூரல் இருந்தாங்க அப்படின்னா she cannot take more than 1 lakh of loan. Now it has been revised to 1.25 lakh of loan per tenure. அதுக்கு மேலே வாங்க முடியாது, வாங்கக்கூடாது. அவங்க கொடுக்கக்கூடிய லெண்டர் யாராக இருக்கணும் அப்படின்னா 2 MFIயாக இருக்கலாம் அல்லது ஒரு MFI ஒரு SHIஸாக இருக்கலாம். இதற்கு மேலே உள்ள நபர்கள்ட்ட வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினால் லீகல் ப்ரொசீடிங் கம்ப்ளீட்டாக தேர் டிஸ்அலவுட். ஈவன் லெண்டர் வந்து he cannot even register complaint in the police station. He cannot claim any kind of legal proceeding against those people. அப்போ இது வந்து தட் இஸ் ஃபார் ரூரல். அதே போல் செமி அர்பனுக்கு, ஏன்னா அங்கேயும் இருக்காங்க நிறைய பேர் வந்து ஒரு வீவர்ஸ், ஒரு பெட்டி ஷாப் ஓனர்ஸ், வெஜிடபிள் வெண்டர்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 1.6 lakhs, வில்லேஜ் பீப்புளுக்கு 1 lakhலேருந்து 1.25 பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து 1.6 lakh. அதே போல் அர்பனில் இருக்கிறாங்க, பியூர் அர்பன் மெட்ரோபாலிட்டன் லைக் சென்னை அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 lakh. பட் லெண்டர் வந்து ரெஸ்ட்ரிக்டட் வந்து ஒன்லி 2, எதர் 2 MFIs ஆர் ஒரு MFI ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். பட் இதனால் என்ன வந்திருக்கு அப்படின்னா, இப்போ வந்து என்னுடைய ஹை மார்க்கில் வந்து இந்த மாதிரி நான் 3வது ஆள்கிட்ட ட்ரை பண்ணாலும் என்னுடைய தொகை அதிகமாக போனாலும் உடனே வந்து அது வந்து சிக்னல் காமிச்சிருது, ஷீ இஸ் அ டிஃபால்ட் கிளையண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து டிஃபால்ட் கிளையண்ட்டாக இருந்தேன் அப்படின்னா இதான் ஒரு அருமையான சிஸ்டம் அதில் வந்துருக்கு. டிஃபால்ட் கிளையண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த அடுத்த லோன் வாங்கையில் ஐ திங்க் இன்னும் செகண்ட் லோன் ஓடிக்கிட்டு இருக்கு, இப்போ வந்து அதுக்கு அடிஷ்னல் லோன் வேணும். இப்போ வந்து ஒரு டிஃபால்ட்டு இருந்துச்சு அப்படின்னா ஷீ cannot have in the next loan. அதோட மட்டும் இல்லை, ஷீ வாண்ட்ஸ் டு ஜம்ப் இன் டு த அதர் ஆப்ரேட்டர். இந்த 2 பேர்ட்ட வாங்கிட்டு 3வது ஆப்ரேட்டர் போகல, 3வது ஆப்ரேட்டர் செக் பண்ணுறான், ஆதார் கார்டை வச்சு அந்த KYC வச்சு செக் பண்ணல, அங்கேயும் இந்த டிஃபால்ட் காட்டுது. அப்போ டிஃபால்ட்டு வந்தவன் என்ன கேட்குறான், 3வது ஆப்ரேட்டர் போனவொடனே நீ வந்து எய்தர் செகண்ட் ஆப்ரேட்டர்டையோ ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர்டையோ வந்து டிஃபால்ட்டை வச்சுருக்கிற, உன்னுடைய பேமெண்ட்டு சாட்டிஸ்ஃபேக்டரி இல்லை, 100% இல்லை. அதனால் என்னட்ட நீ வாங்குற மாதிரி இருந்தால் அந்த லோனை நீ செட்டில் பண்ணிட்டு நீங்கள் வா. அதர்வைஸ் அவங்கள்ட்டே போய் நீ ஃபர்ஸ்ட்டோ செகண்ட் லோனை வாங்கிக்கோ. பட் என்னட்ட வாங்குற மாதிரி இருந்தால் உன்னுடைய ஹை மார்க் எனக்கு வந்து 0 இருக்கணும், சாட்டிஸ்ஃபேக்டரி இருக்கணும், குட்டாக இருக்கணும். அதர்வைஸ் ஐ வில் நாட் கிவ். See, this mechanism really has helped because
10 crore பாப்புலேஷனில் யார்கிட்டையுமே கொலாட்ரலே கிடையாது. அவங்க வாங்கப்பட்ட லோன் வந்து தோஸ் டேஸ் ஒரு 20 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு 5,000 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 10,000 ஆரம்பித்தாங்க. இப்போ எல்லாம் வந்து 25,000 30,000 இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாகிடுச்சு. ஈவன் சம்டைம் வந்து சிங்கிள்லேயே 1 lakh எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் ஹெவி 26%. ப்ளஸ் வந்து இன்சூரன்ஸ் காஸ்ட்டு ப்ளஸ் ப்ராடக்ட் இன்சூரன்ஸு இந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு அடிஷ்னலாக வேறு பேர் பண்ண வேண்டியிருக்கு. ஒன்றே ஒன்று என்னென்னா இந்த ப்ராடக்ட் இஸ் டெலிவர்ட் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் ஈஸி ஆக்சஸ், நாட் லைக் எ பேங்க். ஜஸ்ட் இன்னைக்கு அப்ளை பண்ணாங்கன்னா இது 24 hours ஆர் 36 hours ஆர் 72 hours கண்டிப்பாக அவங்க லோன் கிடச்சிரும். ஸோ அடுத்தடுத்து அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க இந்த ஹை மார்க் வந்ததுனால ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் என்னென்னா, த ரூரல் இன்டெக்ட்னஸ் எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் மைக்ரோ ஃபைனான்ஸ் ஹேஸ் பீன் சிக்னிஃபிகன்ட்லி ரெடியூஸ்ட். அவங்க வந்து மணி லெண்டர்ட்ட வாங்கியிருக்கலாம், ஆர் மேபி ஹேண்ட் லோன் வாங்கியிருக்கலாம், ஆர் மேபி த்ரூ திஸ் அதர் பீப்புள்கிட்ட வாங்கியிருக்கிற லோனை பற்றி நம்ம பேச வரல. பட் மைக்ரோ ஃபைனான்ஸ் ஆப்ரேஷனில் இந்த மானிட்டரிங் டிவைஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை குறைக்கிறதுக்காக வந்த அந்த ஹை மார்க் அப்படிங்கிற ஒரு சிவில் ஸ்கோரிங் வந்து, இந்த சிவில் ஸ்கோரிங் வந்து நம்ம அர்பன் பாப்புலேஷனில் கொலாட்ரல் வாங்கியிருந்தால் கூட ஒர்க் அவுட் ஆகலை. எத்தனை பேர்கிட்ட சிவில் ஸ்கோரிங் இல்லாமல் அடுத்த லோன் வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது தப்பிக்க முடியல. ஒரு 2,000 இன்னொரு 2,000 போகையில் அவங்களும் சப்ஜெக்ட் டு ஸ்கோரிங் இல்லாதனால தர்றது கிடையாது. ஏன்னா பிலோ ஸ்கோரிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வேறஸ் எந்த விதமான அடமானம் கொடுக்காம, அவங்களுக்கு சேஃப்டி இல்லாமல், சேஃப்டி செக்யூரிட்டி எதுவுமே இல்லாமல் ஏதோ அன்றைக்கு டே டு டே பிஸ்னஸ் வச்சு தான் பண்ண முடியும். ஒரு ஆட்டோ வச்சுருப்பாரு, ஒரு ஸ்ட்ரீட் வெண்டர், ஒரு ஃபினைல் மேனுஃபேக்சரர், அகர்பத்தி மேனுஃபேக்சரர், இந்த மாதிரி ஸ்மால் பெட்டி ஆக்டிவிட்டீஸ் உள்ள பீப்புள் வந்து இவங்களுடைய இது வந்து கம்ப்ளீட்டாக இப்போ வந்து ரெக்கவரி வந்து 99 to 100% தான் நிற்கிறது. தவிர 99.5, 99.3, 99.7, 8 அப்படின்னு. ஈவன் கோவிட் சிச்சுவேஷனில் கூட they want to repay and again avail for the next loan because it is their livelihood. It is that they don't have any surplus money, they don't have any saving to wait for the money to exhaust or to wait for the money to spend. So the only alternative they have is to earn money, and it is their main bread. Bread winning it is a activity through which I think they earn money. That is a survival, fittest of survival. And the situation இன்றைக்கு வந்து in the introduction of Haymark really is a spoon, and it's a really boon to reduce their rural indebtedness, not only rural as well as semi-urban, as well as we could say among the poor. This has become an effective tool, the Haymark. So the people have been highly systematized, and it is easy to monitor and easy to reduce the default, easy to ensure recovery is optimum, the highest optimum. So this is one of the tool which we have come across, and I am happy to share with you. And this is a technique which is really appreciated by many people among the microfinance operators. That is why it has grown up 4 times, 5 times, 6 times, 10 times, grown up very fast. And now it is operated by NBFC and NBFC Microfinance. And there are trust people as well as society people. But எல்லாத்துக்குமே இப்போ வந்து சொசைட்டிக்கு ட்ரஸ்ட்டுக்கும் they cannot adopt this high mark because it is applicable only for NBFC and NBFC Microfinance. அப்போ ட்ரஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து கொடுக்குறதுக்கு பயணம். ஏன்னா பிகாஸ் they want to discourage. ஏன்னா ட்ரஸ்ட் பீப்புள் அவங்கள்ட்ட என்ன ஃபண்ட், அடிஷ்னல் ஃபண்டு அந்த மாதிரி இது ஃபண்டு இருக்காது. அதோடு மட்டும் இல்லை, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இட் இஸ் நாட் ரெகுலேட்டட் பை RBI. So now high mark is coming under this scoring as well as regulated by RBI, and RBI regulators or this kind of NBFC, through which I think now the people are a little more safe, and they don't have credit as like the earning members or maybe like middle class families and rich people. So this is one of the tool really has served its purpose very well. Thank you very much.